திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆற்காடு புனித அந்தோணியார் பங்கு ஆலயம் 1998ஆம் ஆண்டு ராணிப்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்திலிருந்து கிளைப்பங்காக இருந்தது. அது பங்கு தலமாக உயர்த்தப்பட்டது. 2023ஆம் ஆண்டு இந்த பங்கினுடைய ஜூபிலி ஆண்டை கொண்டாடுகின்றோம். அதன் நினைவாக எங்களுடைய பங்கு ஆலயத்தின் முகப்பை உயர்த்தி கோபுரம் கட்டி கொண்டு இருக்கின்றோம். ஆற்காட்டில் கத்தோலிக்க திருச்சபைக்காக இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் புனித அந்தோணியார் ஆலயம். இந்த ஆலயத்தின் கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 ஆண்டுகளாக நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். முழுக்க முழுக்க மக்களுடைய நல்ல எண்ணம், அவர்களுடைய தாராள குணத்தை நம்பியே இந்த பணியை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆண்டவருடைய மிகப்பெரிய அருளால் கோபுரம் கட்டுமான வேலை நெருங்கி முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆயினும் கூட இன்னும் முழுமை அடையவில்லை. ஆண்டவர் நல்ல உள்ளங்களை தட்டி எழுப்புகின்றார். அவருடைய இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க உங்களுடைய தாராள உள்ளத்தை மனம் வந்து கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நீங்கள் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய இல்லங்களை, உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். கோடி அற்புதர் பதுவை நகர் புனித அந்தோணியார் எண்ணற்ற நன்மைகளை இறை தந்தையிடமிருந்து பெற்று தருகின்றார். நிச்சயமாக அவருடைய பெயர் விளங்கக்கூடிய இந்த ஆலயத்தை கட்ட நீங்கள் பொருளுதவியினாலும் ஜெப உதவியினாலும் செய்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த ஆலய கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருப்பதால் காணொளியை கண்டு கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களுடைய ஜெப உதவியினாலும் பொருள் உதவியினாலும் இந்த ஆலய கட்டுமான பணிக்கு உதவி செய்திட உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் கண்களை மூடி கைகளை கூப்பி முதலில் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நான் சொல்ல சொல்ல எல்லோரும் சொல்வோம். பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி, தூய ஆவியானவரே நன்றி. பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி, தூய ஆவியானவரே நன்றி. பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி, தூய ஆவியானவரே நன்றி. எல்லோரும் ஒரு கண்களை மூடியவாறு இரு கைகளை மேலே உயர்த்தி உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவரை நாம் வாயார அறிக்கையிட்டு துதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே எல்லோரும் ஒரே மனதாய் எங்கு என் பெயரால் 2 மூவர் கூடியிருக்கின்றார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆம் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கூடியிருந்தால் மட்டும் போதாது, ஒரே மனமாய் நம்மை படைத்த ஆண்டவரை துதிக்க வேண்டும், புகழ வேண்டும். அதுவே ஏற்புடையது, அதுவே சிறந்தது. ஆகவே எல்லோரும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இரு கைகளை மேலே உயர்த்தி நம்மை படைத்த ஆண்டவரை வாயார் அறிக்கையிட்டு துதிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. சத்தம் உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே ஆவியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே. பாடுவோம். ஆவியானவரே ஆவியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே. வாருமையா வாருமையா விரைவில் வாருமே. பாடுவோம். வாருமையா வாருமையா விரைவில் வாருமே.
தாருமையா தாருமையா வரங்கள் தாருமே. பாடுவோம். தாருமையா தாருமையா வரங்கள் தாருமே. தடைகளையும் களைகளையும் உடைக்க வாருமே. தடைகளையும் களைகளையும் உடைக்க வாருமே. கவலைகளை துயரங்களை துடைக்க வாருமே. பாடுவோம். கவலைகளை துயரங்களை துடைக்க வாருமே. எல்லோரும் கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே ஆவியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே. ஆவியானவரே ஆவியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே. வாருமையா வாருமையா விரைவில் வாருமே. வாருமையா வாருமையா விரைவில் வாருமே. தாருமையா தாருமையா வரங்கள் தாருமே. தாருமையா தாருமையா வரங்கள் தாருமே. ஆவியானவரே ஆவியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே. ஆவியானவரே ஆவியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வா. கைகளை மேலே உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. கைகளை தட்டி தடைகளையும் களைகளையும் உடைக்க வாருமே. தடைகளையும் களைகளையும் உடைக்க வாருமே. கவலைகளை துயரங்களை துடைக்க வாருமே. கவலைகளை துயரங்களை துடைக்க வாருமே. தடைகளையும் களைகளையும் உடைக்க வாருமே. தடைகளையும் களைகளையும் உடைக்க வாருமே. கவலைகளை துயரங்களை துடைக்க வாருமே. கவலைகளை துயரங்களை துடைக்க வாருமே. ஆவியானவரே ஆவியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே. ஆவியானவரே ஆவியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே. வாருமையா வாருமையா விரைவில் வாருமே. வாருமையா வாருமையா விரைவில் வாருமே. தாருமையா தாருமையா வரங்கள் தாருமே. தாருமையா தாருமையா வரங்கள். கைகளை மேலே உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி கண்களை மூடி மீண்டுமாக நம்மை படித்த ஆண்டவரை வாயார அறிக்கையிட்டு துதிப்போம். ஹalleluya 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 எல்லோரும் ஆண்டவரிடத்திலே நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த இரக்கம் நிறைந்த கடவுளிடத்திலே ஒப்புக் கொடுப்போம்.
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நம்முடைய எல்லா விதமான உடல் உறுப்புகளை ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நாம் தேடி வந்திருக்கிற வார்த்தையின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற நல்ல பாத்திரங்களாக நாம் இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவினுடைய பரிசுத்த வல்லமை நம்மை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்களை நிரப்பும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. வல்லமையினாலும் இரக்கத்தினாலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக, இந்த இடத்திலே நீர் ஆளுகை செய்யும்படியாக, பரிசுத்த வல்லமை ஆளுகை செய்யும்படியாக, உம்முடைய அபிஷேக வல்லமை ஆளுகை செய்யும்படியாக, எங்கள் ஆண்டவர் மீட்பருமான எங்கள் தேவன் இதோ வாக்களித்த ஆவியானவர் இவர்களிடமிருந்து எங்களுக்காக என்னாலும் செயலாற்றி கொண்டிருக்கிற பரிசுத்த பிதாவினுடைய இரக்கம் நிறைந்த ஒரு அபிஷேகம் எங்களை நிரப்பி வழிநடத்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே மன்றாடி இந்த ஜெபத்தையும் இந்த திருப்பலியையும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்குள் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவரும் உலகின் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரால் இந்த தூய திருப்பலிக்கு அன்போடு உங்களை வரவேற்கின்றேன். மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை இன்று நமது பங்கில் நற்செய்தி பெருவிழாவை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். பாசமிகு அருட்தந்தை ஆல்பர்ட் எல்லாருக்கும் அறிமுகமானவர். நேரடியாக நம்ம பார்த்துருக்கல, எல்லாரும் யூடியூப்பில் அவருடைய செய்தியை கேட்டு பயனடையாத மக்கள் ஒருவர் கூட இல்லை என்று நாம் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு யூடியூப் வழியாக உலகமெங்கும் பிரபலமாக இருக்கின்ற இறைவார்த்தை அறிவிக்கின்ற அன்பு தந்தை அவர்கள் இன்று நமது பங்கில் இந்த நற்செய்தி பெருவிழாவை துவங்கி வைத்திருப்பது என்பது பெரும் மகிழ்ச்சியை நமக்கு அளிக்கிறது. பங்கின் சார்பாக அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்களை வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அவரோடு கூட இணைந்து சகோதரர் இன்பநாதன், அழகான ஒரு பாடகர், நிறைய பாடல்களை நம்ம யூடியூப்பில் அவருடைய பாடல்களை பார்க்கலாம். அவர் நமக்கு வருகை தந்திருக்கிறார். அவரையும் நம்முடைய பங்கின் சார்பாக கரங்களை தட்டி அவரை அன்போடு வரவேற்கின்றோம். வெல்கம். நம்ம எல்லாம் நாளைக்கு டிவியில் பார்க்கலாம், யூடியூப் சேனல் எல்லோரும் யூடியூப்பில் பார்க்கலாம். நம்ம எல்லாம் வீடியோ கவரேஜ் செய்வதற்காக ஆனந்த் அவர்களுடைய சகோதரர் மகிமராஜ் அவர் இருந்திருக்கிறார். அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 11:30 மணி திருப்பலி திருவாளர் ஜோனஸ், கரோலின் இவர்கள் குழுவினர், குடும்பத்தினர் மற்றும் குழுவினர்கள் வந்து சிறப்பிக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நாளில் நாம் சிறப்போடு பங்கு சார்பாக வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலி ஏசுதாசன் கிறிஸ்டில்டா அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேக்ஸ் மாலா அறுவை சிகிச்சை நல்லபடியில் நடந்ததற்கு இறைவனுக்கு நன்றியாக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கின்ஸ்மேன் இன்ஜினியர் பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதற்கு நன்றியாகவும், மேரி மெர்லின் இன்ஜினியர் 1ஆம் ஆண்டு சீட்டு கிடைத்ததற்கு நன்றியாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லூயிஸ் மேரி பிரியா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேரி பிரியா அறுவை சிகிச்சை நாளை நல்லபடியில் நடைபெற வேண்டுதல் வழியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஹெலன் வில்லியத்திற்கு உடல் நலம் வேண்டி திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. டி செபாஸ்டின் அவருடைய 42வது ஆன்ம இலைப்பாற்றிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கிருபாவதி அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக 1ஆம் ஆண்டு நிறைவு அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கலையரசி இருதயமேரி மற்றும் அவர்கள் குடும்பத்தில் மரித்தவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மில்டன் பாபு, விக்டோரியா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அமல்ராஜ், இளமதி, ஜெனிஃபர், பிரிசில்லா, சோனியா, ஷாம் டேனியல் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைத்திட வேண்டுதல் வழியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேக்ஸ்மிலா உடல் நடம் வேண்டி நன்றி திருப்பலியாகவும்,
கிறிஸ்டில்டாவுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அஸ்வந்த் உடல் நலம் வேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜோனாஸ் கரோலின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மூத்த மகன் ரெவரண்ட் ஃபாதர் ஒய் அண்டோனி பிரான்சிஸ் எஸ்விடி பிரேசில் அவர்களின் இறைபணி நல்வாழ்விற்காகவும் உடல் நலத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எட்கர் பிரான்சிஸ், மரிய சோஃபியா, கிறிஸ்டினா மேரி, அருண் சுந்தர் இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மெசியா இம்மானுவேல் பாதுகாப்பிற்காகவும் கிறிஸ்டினா அருண் இவர்களின் குழந்தை பாக்கியத்திற்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. டொமினிக் சேவியர், காணிக்கை மேரி, ரேணு சேவியர் குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற நிலையில் ஆன்மாக்கள் அவர்களுக்கு இலைப்பாற்றி அடைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் தங்கள் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக எட்வின், டொமினிக் சேவியர் டேனியல் குடும்பத்தினர் பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மகேஷ்குமார், மரிய பிரியா, மரிய பிரகாசி, ரோஸ் மேரி, தெரேசநாதன் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஜெப உதவி வர முடியாத ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாற்றி கிடைத்திட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சரவணன், சூர்யா அவர்களுக்கு குழந்தை வர வேண்டியும் ராஜேஷ் அவர்கள் பில்லி சூனிய சாத்தானின் கட்டுகளிலிருந்து விடுபட வேண்டி வேண்டுதல் திருப்பலியாக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் ஒப்புக்கொடுக்க பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது கொடையாள் புனித அந்தோணியார் ஏழ்மையையும் தாழ்மையையும் நிறைந்த கிறிஸ்துவை இறுதி வரை பின்பற்றினார். அதனால் அவருடைய பரிந்துரையால் எங்கள் அழைத்தலில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக நடந்து உமது மகனில் முன்னிறுத்தியுள்ள அந்த நிறைவை வந்தடைய ஆற்றல் பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 13 வரை. அந்நாட்களில் மோசே எத்தியோப்பியா பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோ பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார், அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனை கேட்டார். பூவுலகில் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார். உடனே ஆண்டவர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்துக்கு அருகே வாருங்கள் என்றார். அவர்கள் மூவரும் வந்தனர். மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயிலருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார். அவர்கள் இருவரும் முன் வந்தனர். அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்.
கனவில் அவனோடு போவேன். ஆனால் என் அடியான் மோசையோடு அப்படியல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான். பின்னர் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை. மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் அகன்று சென்றார். கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றது. மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பீடித்தது. ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவன் தொழுநோயாய் இருக்க கண்டார். ஆரோன் மோசையிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரைகுறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார். மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளே, இவனை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி கைகளை கூப்பி, இதோ திருப்பாடல் 126:5 சொல்கின்றது, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆம், என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பலவீனத்தோடு வந்திருந்தாலும், பாவத்தோடு வந்திருந்தாலும், வேதனையோடு வந்திருந்தாலும், நெருக்கடியோடு வந்திருந்தாலும், உங்களை தேற்றுகின்ற ஒரே ஒரு ஆண்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆகவே எல்லோரும் அதை உணர்ந்தவர்களாய் கண்களை மூடி அமைதியாக தியானிப்போம். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். தஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே, தஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே, நெஞ்சம் ஏங்குதே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசுவை தேற்றுவார்,
என்னை தேற்றுவார். எல்லோரும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு அல்லேலூயா கீதத்தை பாடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கைகளை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலுவையை சுமப்பாயா நீயும் உலகத்தை வெறுப்பாயா? சிலுவையை சுமப்பாயா நீயும் உலகத்தை வெறுப்பாயா? உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா? உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா? அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கைகள் மேலே உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வந்து கொள்வோம். காணிக்கை பாடு. அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் உடலும் உள்ளமும் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் குடும்பம் குழந்தைகள் உறவினரை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன்.
அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித அந்தோணியாரில் உருவாக்க திருவுளம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு ஓப்பளிக்கும் ஏற்புடைய பலிப்பொருளை ஒப்புக்கொடுக்க கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் முது திருவை புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டினால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகிறீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் இணைந்து முது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். முத திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, என்று நாங்கள் இந்த திருப்பலியில் ஒப்புக்கொடுத்து மன்றாடும் கருத்துக்கள், வேண்டல்கள், நன்றி கூறல்கள் யாவும் திருமுன் வருவதாக. மேலும் இங்கு கூடி ஜெபிக்கின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் தேடல்களையும் தேவரில் சந்திப்பீராக. உடல் மன ஆரோக்கியமும் மன அமைதியும் கொடுத்து காப்பீராக.
மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தராயிருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனவும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நம்மை கட்டி எழுப்ப தன்னையே முழுமையாக கையளித்தவர். இவருடைய இரத்தத்தினாலும் இவர் அளிக்கிற உணவாலும் கட்டப்பட இருக்கிற நீங்கள் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது வழங்கப்பட இருக்கிற இந்த திருவிருந்தில் தகுந்த தயாரிப்போடு உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள், பிற சபையை சேர்ந்தவர்கள் யாரும் இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும்
சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேன் மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேன் உள்ளங்கை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழி வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. கைகளை தட்டி. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக
திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத் தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதரர் சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் பெற்ற ஆறுதலுக்காகவும் எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது அமைதியாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் எங்கள் அன்பு புனிதர் புனித அந்தோணியாரின் எடுத்துக்காட்டை என்றும் பின்பற்ற செய்தருளும். உம்மை இடைவிடாத பற்றன்புடன் வழிபடவும் தளரா அன்பினால் அனைவருக்கும் நாங்கள் நன்மை செய்யவும் இயேசு கிறிஸ்துவால் அவர் கட்டப்பட்டதை போல நாங்களும் எங்கள் வாழ்வை உம்மிலே கட்டி எழுப்பவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, பிள்ளைகளின் மீது நாங்கள் பூச இருக்கிற இந்த எண்ணெய்களை ஆசீர்வதிப்பீராக. நோய் நொடிகள் நீங்கவும் தீமையின் ஆதிக்கங்கள் பிள்ளைகளை விட்டு விலகவும் இந்த பரிசுத்த எண்ணெய் உதவி செய்வதாக. நம்முடைய தூய் ஆவியானவர் இந்த எண்ணெயின் வழியாக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்தி இந்த மண்ணைகளை நம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்காக இப்போ கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் இந்த எண்ணெய்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. இந்த பரிசுத்தமான நேரத்தில் ஒரே ஒரு ஜெபம் என்னோடு சேர்ந்து இறை தந்தைக்கு நாம் ஏறெடுப்போம். எங்கள் அன்பான விண்ணக தந்தையே, உமது பிள்ளைகள் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ஆலயம் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. நாங்கள் வெளியில் மழை காற்று மற்ற இடங்கள் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். எங்களுக்கு மேலே ஒரு ஆலயம் கட்ட உதவி செய்யும். நிச்சயமாக நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கின்றோம், நீர் செய்வீர். ஆமென். Praise the Lord. Hallelujah. ஜெபத்தில் நீங்கள் எதையெல்லாம் கேட்டீர்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று நீங்கள் பல்வேறு விதமான நம்பிக்கைகளோடு தேவைகளோடு இங்கு வந்திருக்கிறீர்கள், ஜெபித்திருக்கிறீர்கள். இறைவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்பார். Praise the Lord. என் ஜெபத்தை கேட்பாரா? நிச்சயமா. 2 வருஷமாக கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஆண்டவர் போகிறதுக்குள்ளே நல்லது ஒரு கோவிலை நம்ம மேலே கட்டி எல்லாரும் இடம் இல்லாமல் வெளியில் நெரிசல் உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அதை பார்க்குறேன். ஆண்டவர் பார்ப்பார், பெரிய இடமாக நமக்கு தருவார். Praise the Lord. Hallelujah. இந்த அருமையான நாளில் பாசமிகு அருட்தந்தை ஆல்பர்ட் எங்கள் கிராமத்துக்கு வந்தார் எங்கள் நற்செய்தி அறிவிக்க. அன்றிலிருந்து எனக்கு தந்தையோடு மிகுந்த பழக்கம். நான் கொரோனா டயத்தில் அங்கே இருந்தப்போ தந்தை அருங்கொடையில், திருச்சி அருங்கொடையில் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த நாட்களில் அவருக்கு துணையாக நாங்களும் சென்று சில உதவிகளை செய்தோம். அப்பொழுது தந்தை எங்களெல்லாம் உருவாக்கினார். நற்செய்தியின் வழியில் விவிலியத்தை படித்து அதன்படி செய்வதற்கு உருவாக்கினார். அந்த வகையில் தந்தை அவர்கள் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். இந்த நாளில் நமது அழைப்பை ஏற்று இந்த ஊருக்கு வெகு தூரத்திலிருந்து திருச்சியிலிருந்து காலையில் பயணம் பண்ணி இங்கு வந்து நல்லதொரு மறைவுரை ஆற்றி நம்மை எல்லாம் நம்பிக்கையில் திடப்படுத்தியிருக்கிறார். நாம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி நமது தந்தைக்கு நமது பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தை அவர்களுக்கு நமது அருட்தந்தை அருண் அவர்கள் தொண்டு போர்த்தி அவரை கௌரவிப்பார். Thank you, Father Albert.
It's our great honor you have come our church. நமது அருமையான பாடகர், இசையமைப்பாளர் சகோதரர் இன்பநாதன், அவரும் நமக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். நற்செய்தி கூட்டங்களுக்கு அங்கங்கே போகிறப்ப எங்கள் கூட வந்து இசையமைட்டு பாடல் பாடக்கூடியவர். மிக சிறப்பாக பாடினாரா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருக்கும் நன்றி சொல்லி இந்த துண்டை தந்தை அவர்கள் போற்றுவார். நல்ல ஒரு நண்பர். இவருக்காகவும் இவருடைய குடும்பத்தினருக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்ளுவோம். உள்ளூரில் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாரும் துண்டு போத்தி சிறப்பிக்கிறது இல்லை. அது மாதிரி நம்மளுடைய ஆற்காடு பங்கினுடைய ஒரு முக்கியமான அங்கத்தினராக நமது சகோதரர் ஜோனஸ் அவர்களும் கரோலின் அவர்களுடைய குழுவினர், வீதியோர நற்செய்தி குழுவினர், நமது 11:30 மணி திருப்பலி சிறப்பாக நடைபெற பெரிய உதவியாக இருக்கிறார்கள். மனமார்ந்த நன்றிகளை கரங்களை தட்டி நாம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய பணி சிறக்கட்டும். இந்த வயசில் இங்கே ஓடி போய் வீதியோர நற்செய்தி என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெவ்வேறு பங்குகளிலிருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். வேப்பூர் பங்கிலிருந்து வந்திருக்கிற இறைமக்களாகிய உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் உங்கள் பங்கு தந்தைக்கு எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ராணிப்பேட்டை பங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய இறைமக்களாகிய உங்களுக்கும் பங்கு தந்தைக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிப்காட் பங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருள் சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். ராணிப்பேட்டையிலிருந்து அருள் சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். சிஸ்டர்ஸுங்களுக்கும் இறை மக்களுக்கும் பங்கு தந்தைக்கும் நமது மனமார்ந்த நன்றி. அணைக்கட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். இன்னும் வெவ்வேறு பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஆற்காட்டு பங்கு மக்களின் சார்பாகவும் பங்கு தந்தையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் உங்களுக்கு நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய் அன்று நமது ஆலயத்தில் 6 to 9, 6 மணியிலிருந்து 9 மணி வரை இது போன்ற நற்செய்தி கூட்டங்கள் ஏற்பாடு செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். அடுத்த வாரம் பாண்டிச்சேரியிலிருந்து அருட்தந்தை இயேசு நஸ்ரியன் அவர் வருகை தருகிறார். அனைவரும் வந்து ஆசீர் பெற்று இறைவார்த்தையை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளில் நமது பங்கு பேரவை அன்பிய பொறுப்பாளர்கள், எங்களுடைய தந்தை பியோ இல்லத்தினுடைய அதிபர் தந்தை அண்ணா கிறிஸ்டோபர் மற்றும் அருள் தந்தையர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. நாளை காலை பவர் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் நம்மளுடைய ஊர் ஃபுல்லாக வரும். நம்ம மக்கள் ஒவ்வொருத்தரும் அடுத்த மாதம் வரையில் எல்லாம் பட்டாடை உடுத்தி நல்லா நகை நட்டெல்லாம் போட்டுட்டு வாங்க. பளபளப்பாக நல்லா இதில் டியூப் சேனலில் தெரியும். யூடியூப் சேனல் இப்போவே எல்லாம் அழகாக தான் இருக்கீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அழகாக மேக்கப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா தெரியும். இதுக்கு பவர் ஆஃப் காட் யூடியூப் சேனலுடைய ஓனர் அவர் ஆனந்த்ராஜ், அவருடைய சகோதரர் மகிமேராஜ் அவர் வந்திருக்கிறார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். 3 இடங்களில் எண்ணெய் பூசப்படும். இங்கு ஒரு தந்தை, அருள் தந்தை அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 3 இடங்களிலும் வந்து எண்ணெய் பூசப்படும். நீங்கள் பூசிக்கொண்டு செல்லன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. நற்றவரே நல்லவரே அந்தோணியார் அந்தோணியார் அந்தோணியார். கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். கட்டரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். நம்மில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார் அந்தோணியார் அந்தோணியார். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். நம்மில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார் அந்தோணியார் அந்தோணியார். கூட்டம் காண குனிந்து வணங்க
செய்த அந்தோனியும் சாத்தானுக்கும் சாட்டையடி கொண்டு அதன் கோட்டைதனை தகர்த்திட்ட அந்தோணியார். சேட்டை செய்யும் சாத்தானுக்கும் கோட்டைதனை தகர்த்திட்ட அந்தோணியார். அந்தோணியார் அந்தோணியார் கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். நம்மில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். அந்தோணியார் அந்தோணியார் காணாமல் போன பொருளை காணும்படி செய்து அதை கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோணியார். காணாமல் போன பொருளை காணும்படி செய்து அதை கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோணியார். புண்ணியம் பல புரிந்து மண்ணில் இன்றும் நிலைத்திட்ட என்னில் நிறைவின்னவரே அந்தோணியார். புண்ணியம் பல புரிந்த மண்ணில் இன்றும் நிலைத்திட்ட என்னில் நிறைவின்னவரே அந்தோணியார். அந்தோணியார் அந்தோணியார் கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். நம்மில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். நம்மில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். அந்தோணியார் 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 அந்தோணியார். நம்புங்கள் செபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும். நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும். நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும். நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.